சரியான நேரம் பார்த்து பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடையை தூக்கிட்டு போயிருச்சான். அது தப்பு இல்லையா? மண்ணாங்கட்டி. இதுக்காக என்ன காக்காவே உளுந்த ஊற வச்சு எண்ணெயை காய வச்சு வடையா சுட முடியும்? தூக்குறது உலக இயல்பு. இந்த கதையை கேளு. நரி ஓடி வந்து, காக்கா காக்கா யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா? உடனே காக்கா உனக்காக பாடாமலா, 1 minute வெயிட்னு சொல்லிட்டு வடைய காலுக்கு நடுவில் வச்சுட்டு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு பாடிச்சான். நரி டோட்டலி ஷாக்கிங். ஓ கதையோட நீதி என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டயும் விட்டு கொடுத்துடக்கூடாது, தூக்கிடணும். ஏண்டா உனக்கு என்னடா வேணும்? நேற்று மட்டும் எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு ஒருத்தன் பிஸ்னஸ் ட்ரிப் போனால் குட்டி போட்ட பூனை காலை சுற்றுற மாதிரி நோய் நோயின்னு ஃபோனை போடுவேன். நீ என் கிளைண்ட் என்ன நினைப்பான்? பெரிய அமேசான் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் ட்ரிப்பான் கொய்யால பிச்சை ட்ரிப்பு. ஊர் ஊரா போய் கடன் கேட்கறலாம் ஒரு பிஸ்னஸ் ஆடா. மைனர் வால். அமேசான் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிடா, கடன் வாங்குறதா ரொம்ப கஷ்டம். அந்தரத்தில் சுந்தரகாண்ட நாடகம் போடுற மாதிரி. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா டங்கு வரையே வந்துடும். அப்பப்பா எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸு. சரி எதுக்குடா எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ணா? சொல்கிறா. சாக்ஸை கழட்டிட்டு பேசுறா, தம் கட்டிட்டு பேச முடியாதுல்ல. எனக்கு ஒன்றும் தெரியலையே. பன்னியோட நாத்தம் பண்ணிக்கே தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். போய் சாக்ஸை கழட்டு போ. அடேங்க அப்பா, கௌரிமான் பத்த குட்டிகளா, பொடியில் காயப்பட்டிருக்கோம் சட்டியை பார்த்தா தான்டா தெரியும். வல்லல போடுறது தான் போடுற, தாம்பரம் தாண்டி போடு, சிட்டிக்கே சேஃப். தமிழ், இது 5 பூனைக்கு சமம். இதை வெளியே போட்டா இந்த கேம்பஸ்குள்ள எலியே வராது தெரியுமா? சொல்றா. எதுக்குடா துண்டா காணும் துணி காணும்னு ஓடி வர சொன்ன? இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். யார் கூட? அவங்க ரிலேட்டிவ் பையன். என்னடா சொல்றா? இசபெல்லா உன் லவ்வர்ரா? தெரியும் மாப்ள. ஏன்டா இவ்வளோ அசால்ட்டா பேசுற? சீரியஸா சொன்னாலும் அதான்டா. அதுக்காக ஸ்டைலா டீ சாப்பிட்டே பேசுவேன் நீ? டேய் பித்த உடம்புடா, லோ ப்ரெஷர், நேரத்துக்கு இதெல்லாம் குடிக்கணும்டா. எங்க மேல கல்யாணம்? திருவான்மியூர் சர்ச்சில். இப்போ என்ன பண்ண போறோம்? மேரேஜ்க்கு போறோம். அப்படியா? ஆமா. இவ்வளவுக்கு அப்புறம் அவ கல்யாணத்துல போய் அச்சதை தூவ போறேன்னு சொல்ற பாரு, ரியலி கிரேட்ரா. அர்ச்சதை தூவ போல, ஆளை தூக்க போறோம். அதுவும் புது பைக்ல தான் போறோம். யூ மீன் கிட்னாப்? எஸ். ஓடா இவன எலி காயலாம். எலி புழுக்கு எதுக்குடா காயணும்? நீ எலி புழுக்கன்னு யார் மாப்ள சொன்னது? யூ ஆர் மை ஃப்ரெண்ட் எலி. இப்படி ஒரு எலி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை. அவ்வளவு பெரிய கும்பல்ல சர்ச்சில் போய் பொண்ணை தூக்க போறானா? அங்க போறது ஒண்ணுதான், புழல் ஜெயிலில் அட்வான்ஸா புக் பண்ணி ஓரமா படுத்துங்கிறது ஒண்ணுதான். அதுவும் புது பைக் வாங்கி 1 வாரம் கூட ஆகல. இந்த கிட்னாப்பை முடிச்சா நமக்கு 30 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். ஏ தமிழ், அவன் போறான். அவன் இல்லைன்னா பைக் இல்ல, அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு எப்படி போறது? 15 செகண்ட்ல திரும்பி வருவான் பாரு. என்ன சொல்ற? எண்ணி பாரு. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பாப்பா இந்தா ராஸ்கல், பித்த உடம்புடா, குடி. அம்மா எப்படி பஸ் பண்ண வருது? இன்னைக்கு சர்ச் வாசல்ல இசபெல்லாக்கு டாட்டா காட்டிட்டு தேவதாஸ் ஆட்டம் அங்கேயே ஒரு நாயோட தெரிவேன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் நீ தேவதாஸ் இல்லடா, கோவதாஸ்ன்னு எனக்கு வேற ரூட்டை காட்டிட்டாரு. நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வெளில வந்தப்போ ஒரு குரூப் என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னே தெரில.
யாரு சார் இவங்கலாம்? குண்டு குண்டா ஒட்டம்ப வளர்த்த அளவுக்கு மூளையை வளர்க்கல சார். என்ன போய் கடத்தி கூப்பிட்டு வராங்க சார். என் மூஞ்சியை பார்த்தாலே தெரில. அப் அண்ட் டவுன் கன்வீனியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறேன். வண்டி துடைக்கிற துணியை வாயில் வச்சு கூப்பிட்டு வராங்க சார். ஐயா, என்ன சார், ஏதோ உஜாலா அடுக்க போற மாதிரி வெள்ளையும் சொல்லியமா கிளம்பி வந்து இந்த பீக்காட்டில் நிக்கிறீங்க. யாரு சார் நீங்களாம்? ஐ அம் லஹரி, ஹேப்பி லஹரி. ஓ, அது கிடக்கட்டும். இந்த கல்யாணம் ஆக போற இசபெல்லாவோட ஒரிஜினல் லவர் நான் தான் சார். நீ நாளைக்கு அவளை தூக்கிட்டு ஓடிடு. சார், ஏதோ காக்கா வடையை தூக்கிட்டு போற ரேஞ்சில் சொல்றீங்க. காக்காவோ நரியோ, நீ அவளை தூக்கிட்டு ஓடினா அதுக்கு நான் உனக்கு பணம் தரேன். நீங்க ஏன் சார் எனக்கு பணம் தரேன்? நானும் இசபெல்லா அப்பாவும் ஒரே கண்ட்ரி, மலேசியா. பிசினஸ்ல எங்களுக்குள்ள பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்கு. தொழில் ரீதியா நான் அவனுக்கு பெரிய பெரிய டென்ஷன் எல்லாம் கொடுத்து பார்த்தேன். மசியல. நானும் நிறைய ஸ்கீம் எல்லாம் பண்ணேன். கடைசியில குடும்பமானத்துல கைய வச்சா குப்புற வந்து என் கால விழுவான்ல, வெற்றி எனக்கு தானே. டீலா நோ டீலா? என்ன கண்ணு யோசிக்கிற? நீ அவளை தூக்கிட்டு ஓடினா நான் உனக்கு தரப்போறது சொலையா 30 லட்சம். ஆனா நான் ஒத்துக்கல. ஏண்டா? 20 நிமிஷமா ஆர்கியூ பண்ணி 30,50,000 ஃபைனல் பண்ணிட்டேன். அடத்து, அதான பார்த்தேன். இப்பி லஹரினால தான் எனக்கு இந்த கிட்னாப்பிங் ஐடியாவே தோணுச்சு. ஒரே கல்லில் ஒரு மாங்காய், ஒரு தேங்காய். ரெண்டு வேற வேற மரமாச்சடா. தட்ஸ் அ நியூ கான்செப்ட். இசபெல்லா எனக்கு கட்டாயம் தேவை. அதோட கட்டாயமா எனக்கு பணம் தேவை. நமக்கு பணம் தேவை. நமக்கா? எப்படி? எப்பவும் அம்மா தான் பூத்துக்கு போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டதா ஆள் வந்து சொன்னாங்க. போய் பார்த்தா அம்மாவுக்கு பேச்சு மூச்சு இல்லை. பதறி போய் பிடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். டாக்டர் பார்த்துட்டு ஹார்ட் வால் ப்ராப்ளம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆப்ரேஷனுக்கு மட்டும் 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. இப்போ நான் தவிச்சு போய் நிற்கிறேன்டா. அம்மாவுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? பிடி ஹாஸ்பிட்டல் நல்லா தான் பேர் வச்சிருக்காங்க. புட்டிங்கி தண்ணி ஹாஸ்பிட்டல். ஆமா, இந்த அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கும் பணம் நெருக்கடி. எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அது இப்ப வட்டி குட்டி போட்டு 8 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அந்த சேட்டு ஒரு யங்ஸ்டர். இதை சாக்கா வச்சு டெய்லி எங்க வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்றான். எங்க அப்பாவை ரொம்ப மிரட்டுறான். ஸோ வளருக்கு 8 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்புறம் உனக்கு கூட பணம் தேவைன்னு சொன்னல. எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. என் முகரையை பார்த்தா தெரியல எனக்கு பணம் தேவைன்னு. ஆமா, எப்படி ஷேரு? நம்ம 3 பேரும் தானே பார்ட்னரு. டேய், இவெல்லாம் ஒரு பார்ட்னராடா? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு பைக் வச்சிருக்கிற நீயே ஒரு பார்ட்னர்னா? ஆமாமா, அண்ணன் சொந்தமா 2 ராக்கெட் வச்சிருக்காப்ல. இல்ல நடக்கும் தம்பி, நிச்சயமா ஒரு நாள் ராக்கெட் வாங்குவேன். வாங்க வாங்க, அதுக்கும் பெட்ரோல் போட என்கிட்ட காசு கேட்காம இருந்தா சரிதான். டேய் சின்ன பையலே, ராக்கெட்டு ஹைட்ரஜன் லிக்விட்ல ஓடுதுடா. ஐயால வாங்கிடுவோம் போலியடா. அம்மாடி மலர், அது என்னதுமா? எப்படி மறைச்சு வச்சு கொண்டாந்தோம்ல. அதெல்லாம் இருக்கட்டும், துப்பாக்கி எங்க? இதான்டா துப்பாக்கி. ஏய், என்னடா வச்சு வரைஞ்சு விளையாண்டுருக்கானுங்க. பொருள் காய்ச்சல் வச்சு எம்எல்ஏவை போட்ட துப்பாக்கி மச்சான். இது இப்போ ரொம்ப பிஸி, டேட்டே இல்ல. நல்ல வெயிட், ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. மூதேவி மண்டை ஓட்டி ஏறுபடி. சரி, ஒன்று இங்கே இருக்கு. இன்னொரு துப்பாக்கி அந்த ஆள் பையன் எடுத்துட்டு போயிருக்கானா. லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட்டான். பாவம்ப்பா, காலையிலே கிளம்பி ஏதோ நகை கடைக்காரனை போட போயிட்டாங்க. இரானி டீ கடைக்கு வந்து இன்னொரு துப்பாக்கி வாங்கி நம்ம டீசல் குமாரன்னு சொன்னாருப்பா. ஏய் மாப்பிள்ள, துப்பாக்கி வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேடா. இப்போ புரியுதா என் செல்வாக்கு? வாயை மூடுற. டேய், இந்த ஆப்ரேஷனில் நாங்கள் 3 பேரும் டாக்டர்ஸ். நீ சாதாரண கம்பவுண்டர். வெளியே இருந்து யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் உன் வேலை. தமிழ் 30 லட்சத்தில் ஷேர் எப்படி? விடுறா, ஈக்குவல் ஷேர். ஆளுக்கு 7.5 லட்சம்.
அப்போ அந்த 50,000 டுபுக்கு 20 நிமிஷம் வாய் வலிக்க பேசுனது நான், அது எனக்கு. ஆளுக்கு ஷாக் ஆகாதீங்க. சரி விடு. ஆமாம், இசபலாவை எதுக்கு சர்ச்சில் வச்சு கடத்துறோம்? ம், அவள் பாம்பேலேருந்து கல்யாண ட்ரெஸ்ஸோட சென்னை ஏர்போர்ட் வரா, நேராக சர்ச்சுக்கு போகிறா. ஏன்னா இது அவசர கல்யாணம். அவள் லவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவள் ஃபேமிலி மலேசியாவில் செட்டில் ஆயிருக்காங்க. அவள் அப்பாவும் தாத்தாவும் மலேசியாவில் பெரும்புள்ளி. அவங்க கண்ணசிச்சாலே போதும், என்ன வேணாலும் நடக்கும். நாம் அவளை அங்கேருந்து கடத்திட்டாலே போதும். நாம் தான் கடத்தணும்னு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மகளை விட குடும்ப மனம் தான் முக்கியம்னு அவளையே கழட்டி விட்டுருவாங்க. நாமளும் அடுத்த 1 hourல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு அவளை கூப்பிட்டு போயிடலாம். சரி தமிழ், கடத்தல் பிளான் சொல்லு, டைம் ஆயிடுச்சு. முதல்ல இரானி டீ கடைக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு துப்பாக்கியை கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக திருவாமியூர் சர்ச் போகிறோம். சர்ச்சுக்கு வெளியில் என் டியூஷன் ஃப்ரெண்ட் முருகானந்தம் நமக்கு தேவையான ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸோட வெயிட் பண்ணுவான். அவன்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு பைக்கை கொடுத்தோன்னா அவன் போய் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான வேலையை பார்ப்பான். வந்தாலும் பார்ட்னரா? ஏன்டா? முதல்ல சர்ச்சோட சைட் என்ட்ரன்ஸில் நுழையிறோம். நானும் ஐசக்கும் வாஷ்ரூம் பக்கம் போய் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே வருவோம். ஏன்னா எங்கள் 2 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி இருக்கும். 10 to 11 மணி கல்யாணம். மலர் வெளியில் போய் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை 10:15 வர வைக்கணும். இசபெல்லா உள்ள நுழைஞ்சதும் மலர் அவகிட்ட போய் நாம அவளை கிட்னாப் பண்ண தான் வந்திருக்கோன்ற தகவலை சொல்லணும். சர்ச் முன்கேட் தவிர சைடில் 2 கேட் இருக்கு. கல்யாண பூஜை அப்போ ஐசக் போய் நைஸா அந்த 2 கேட்டையும் பூட்டிடும். கடைசியா ஃபாதர் சம்மதமான்னு கேட்பாரு. அப்போ நாங்க 2 பேரும் துப்பாக்கி எடுத்து காமிச்சதும் எல்லாருமா இசபெல்லாவை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல போச்சோம். அது சரி, எதுக்காக ஆம்புலன்ஸ்ல கடத்துறோம்? அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரகாஷ் வண்டி. சிட்டி டிராஃபிக்ல தப்பிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வந்தாலும் பார்ட்னரா? ஏன்டா நட்புடா. பெட்ரோலுக்கு சேர்த்து 1800 கேட்டான். ஆனா கண்டிஷன் 1300 முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஜெயிக்கணும்னா எந்த காரணத்துக்காகவும் நம்ம பயப்படக்கூடாது இல்ல தமிழ்? ஆமா, தண்ணிக்குள்ள வாத்து காலடிச்சு நீந்தும், ஆனா அது வெல்ல தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு வயிறு கலங்குறப்போ ஒரு செகண்டு கூட அது நம்ம மூஞ்சில தெரியக்கூடாது. மாப்பிள்ள, ஒரு லீடருக்கான முழு தகுதி மூஞ்சில் தெரியுதுடா. கீப் இட் அப்டா. உதவி ஊஃப் வந்தாண்டா. கட் ஆயிடுச்சு. டேய், ரிங்டோனை மாத்திரா. சாரி மாப்பிள்ள. சரி கிளம்புவோமா? போலாம். ஃபைனலாக ஒரு டவுட்டு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு துப்பாக்கி நான் பார்த்ததே இல்லையே. சுடும்ல? ஏய் துப்பாக்கி அதுக்கு கொடு. இது 5 அம்பல துப்பாக்கி. இது இப்படி பண்ணி லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற பிடிச்சு. ஐசக்கு. மாடி ஐசக்கு. டேய், சுடுமான்னு கேட்டு ஒருத்தனை சுடுகாடு காமிச்சிட்டியாடா ஐசக். இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது, ஒரு பார்ட்னர் தானா விலகிட்டார். பணத்தை நம்ம 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லடா? போடாங்கு. முதல்ல உசுர் இருக்கான்னு பாரு, இல்ல கொலை கேஸ்ல உள்ள போயிருவேன். ஏய், நீயே போலீஸில் சொல்லுவா போல இருக்கு. ஆர்வா கொள்ளாரு அவசரப்பட்டா நாமளா ஃபேனை தூக்கி அடிச்சோம். நகரு. ஐசாக், இப்போ என்ன பண்றது? பிளான் பி தான். பிளான் பியா? எனக்கு சொல்லவே இல்லை. நிறுத்துறா. நம்ம பேசின அதே விஷயம்தான், ஆனா ஐசக் மட்டும் இருக்க மாட்டான். அதான் பிளான் பி. கொய்யால பேர் வைக்கிறதுல ஒன்றும் குறைச்சல இல்லை. பிளான் பியா? ஏய், இவரும் ஒரு பார்ட்னராடா? மிதிச்சனா ஃபேன் ஓ மண்டையில விழுந்துருக்கணும்டா. இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு ஏதோ டபால் சத்தம் கேட்டுதே. மேல் ஃப்ளோர் சார். ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை நினைக்கிறேன். இதுதான் ஹெவி ஷாட். பங்கஜம் அவதான் மேல் ஃப்ளோர். எப்ப பாரு ராட்சஸ் சேவை. நான் சார், ஒரு அசோசியேஷன்ல நிமிஷம் இருந்து கேளுங்க சார். என்ன? நேத்தே நான் சொல்லலாம்னு போனேன், பட் சொன்னா நம்ப மாட்டேன். சொல்லுங்க. கில்பில் படம் மாதிரி ஆளுக்கு 2 நீல கத்தி வச்சுட்டு இருக்காள். கத்தியா? ஆ, நீ பாத்தியா? ஆ. பங்கஜம் மிஸ் புவர் கேர்ள் பாவம். ஃபேமிலி மென்டல் அசோசியேஷன் cannot interfere. அதான் துணி காய போடணுமா, அவளை கத்தி கீழே படுத்துருங்க. வயலன்ஸ் இஸ் வெரி பேட். நல்ல வேலை இவன் AK-47 கொண்டு வந்து நாம சுடுமான்னு கேட்டிருந்தா நமக்கு இது என்ன ஆயிருக்கும். இப்போ என்ன பண்றது தமிழ்? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நம்மளே நேராக ராணிட்டி கடைக்கு போயிட்டு அந்த டீசல் குமாரை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, இன்னொரு துப்பாக்கியை வாங்கிடலாம். ஒரு வேளை ஐசக் எந்திரிச்சா அங்கே வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஏய், இப்போதான்டா பிளான் பின்னா. மயக்கத்தில் இருக்கிறவனுக்குலாம் எதுக்கடா ஷேரு? ம், ரைட்டு விட.
டீசல் குமார் ஆளை கண்டுபிடிக்கிறது? എന്താ വേണം എന്താ എന്താ വേണം 3 டீ ஒரு பிளேட் சமோசா. 3 ടീ 1 പ്ലേറ്റ് സംസ. முதல்ல அங்கே போகிறதுக்கு துப்பாக்கி தேவை. ஏன்னா துப்பாக்கி இல்லாட்டி நமக்கு உட்காந்துக்கிறட்டாப்பா. தள்ளி உட்காரு போயா. தண்ணி குடிக்க மாட்டா? தண்ணி குடிப்பியா மாட்டியா? தண்ணி குடிப்பியா மாட்டியா? தண்ணி குடிப்பியா மாட்டியா? சார் நின்றுச்சு சார். தண்ணி போடுறா. എന്താ സംസ ടീ കഴിച്ചോ. சேட்டா அசால்ட் ஆயிடுச்சா? டிலே பண்ற? சிறுவர் மலருங்க. சிறுவர் மலரோ? தா வரா. பெரிய ஆபீசர் கேக்குறாரு, எவ்வளோ வச்சடா சிறுவர் மலரு? கண்ட்ரோல் டு RI3 இன்ஸ்பெக்டர் ஓவர். சார், நேத்து நார்த் மெட்ராஸ்ல ஒரு புது குரூப் 2 கன் வாங்கியிருக்காங்களாம். ஏதோ சர்ச்சில் இருந்து கல்யாண பொண்ணை கடத்த போறதா பிளானா. இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் சார், நீங்க இந்த கேஸ் எடுத்துக்க முடியுமா? உடனே இறங்கினா அக்யூஸ்ட பிடிச்சிடலாம். முடியுமா சார்? ஓவர். ஏய் இந்திரா, சீக்கிரம்டா வந்துட போறாரு. சரியா? நான் பாத்துக்கிறேன் ஐயா. வணக்கங்க ஐயா. சார் கொஞ்சம். ஹலோ, துப்பாக்கி கேட்டது நீங்க தானே? ஏயா உனக்கு மண்டையில் மூலையே கிடையாது. போலீஸ்காரன் முன்னாடி வச்சு கேட்குற. ஹலோ, நாங்கெல்லாம் பிஜேபிக்கே போயிட மாட்டோம். வாங்க சார், வாங்க. பிஜேபியா? அவருக்கே நம்ம போய் பண்ணோம். விட்ரா, அவன் டிஜிபியை தான் விஜிபின்னு சொல்கிறான்.
ரெடியா பாக்குறீங்களா? எப்படி? ஒரு பிஸ்டல் தானேயா கேட்டோம், எதுக்கு இவ்வளவு? எதுக்கு வம்பு? சாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. போன ட்ரிப்பு என்னாலதான் ஷூட்டிங் நின்று போச்சுன்னு சொன்னீங்க. ஷூட்டிங்கா? நீங்க 2 பேரும் ஷூட்டிங் ஆள் தானே? என்ன ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹலோ, என்னையா கூப்பிட்டீங்க? நீங்களா? ஐசக்காரா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல்ல துப்பாக்கி எடுத்து உள்ள வை. அவ்பாய் தான் தொடையில துப்பாக்கி வைப்பான். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்ணை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஐசக் எங்க? அவன் வந்தாதான் பொருள். எங்க போது போன் எடுக்க மாட்டான்? மைக்கும் தெளிஞ்சிருக்காதுல்லடா, ஃபேன் சைஸ் பெருசு இல்ல. அவன் வேற மயக்கமா இருக்கான், எங்களுக்கு ஒரு வழி தெரியல. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்ஸ்யா. எப்பா நீயே போய் அவளை கூட்டு வா. சிறுவர் மலருக்கெல்லாம் இப்படி சீரியஸா இங்க எவ்வளோ போச்சு அறியலையே. தா இவ்வளோ உண்டு சிறுவர் மலர். யோ சேட்டா, 200 தான் இருக்கு. தேங்க்ஸ் தமிழே. ரொம்ப குடிக்காத. ஓப்பா 200 ரூபாய்க்கு 7 ஃபுல்லாக கொடுப்பானுங்க. சிறுவர் மலரை நல்லா தேடியா? என்னையா? டீ சாப்பிட வந்தேன் சார். டேய், போலீஸ் உட்கார்ந்திருக்க டேபிள். இதா இருக்க. டீசல் குமாரால எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோன் நம்பர் இருக்கு, அடிச்சு பாப்போம். എന്താ വേണം? എന്താ വേണം? 3 டீ ஒரு சமோசா. என்ன இல்ல கத்தி கொஞ்சம் மொட்டையா இருக்கும் போல இருக்குண்ணே. ஒரு சொருவிட்டுமா? ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இவனுங்க வேற சொன்னதேன்னு ஒரு தடவை சொல்லிட்டு இருப்பானுங்க. ചേട്ടാ சிறுவர் மலர் கிடைச்சதா இல்லையா? இல்ல கடையை கவுத்து போட்டு தேடிட்டு கிட்டில சாரே. பெரிய முள்ள எதில் நிக்குது? 6லண்ணே. அப்ப சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9. அண்ணே, மணி 9:30. என் சர்வீஸ்ல நான் எத்தனை வாட்ஸ்அப் பார்த்துருப்பேன், எனக்கு தெரியாதா? மணி இப்போ 9:06. ஆமாண்ணே, உங்க அனுபவத்தில் சொன்னீங்கன்னா கரெக்டாக தானே இருக்கும். இனிமே மணி 9:06 தான். அது ஆமாண்ணே 9 தான். உங்க புக்கானே? என்ன பார்த்தா குரூப் 1 எக்ஸாம் எழுத போற மாதிரியா இருக்கு. இல்ல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? டே டவுசரு, பாம்பு தாண்டா புத்துல இருக்கும். அனக்கொண்ட ஆப்கானிஸ்தான் காட்டுல மல்லக்கா தைரியமா படுத்துட்டு இருக்கோண்டா. அண்ணே அது ஆப்கானிஸ்தான் இல்ல, ஆப்பிரிக்கா. டேய்,
நான் கொள்கைக்காக வாழ்றவன்லடா, கோபத்துக்காக வாழ்றவன். குறுக்க பேசின குறவழியை கிழிச்சிடுவேன்டா. ஆமாண்ணே, கரெக்டுண்ணே, ஒத்துக்கிறேன். அனகோண்டா ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கும். இல்லை மலர், இல்லை தமிழ். ஆமாடா. கரெக்டாண்ணே. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு ஷூட்டிங் போலீஸ் மாதிரி தெரியுதாடா? அப்படியே அடிச்சனா தலை பம்பர மாதிரி சுத்திரும். போடா போடா அண்ணா. போடா பட்டி, அந்த ஆளு கொன்னு களையும். போய்க்கோ. இங்க யாராவது ஐயோடா, டே பிராண்டா. ஹலோ, யாரு? ஹலோ, நான் ஐசக் ஃப்ரெண்டு பேசுறேன். ஐசக் எங்க? நேர்ல சொல்றேன். எங்க போற? எங்கேயும் போகலண்ணே, இங்கேயே இருக்கேன். ரிங் போகுது ஆனால் எடுக்கல. முழிக்கிறானோ இல்லை நேராக கண்ணமாப்பேட்டை கூட்டு போகிறோமோ? சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ, சோறு தானே திங்கிற, அறிவில்ல? ஐசக் வராம பொருள் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல சார். ஆட்டு மூலையா வச்சிருக்க. நீங்க லேட் பண்ணதுக்கு ஏன்டா எங்களை டார்ச்சர் பண்றீங்க? போட்டு தந்துட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் பொறு தம்பி. வழி விடுங்களேன். ஒரு நிமிஷம். மச்சி மங்களம், கடைக்கு வெளில தானே இருக்க நீ? இங்க 2 சிறுவனுங்க துப்பாக்கி தூக்கிட்டு நம்மள போட்டு தள்ள வந்திருக்கானுங்க. கொஞ்சம் வர்றீங்களா? சிறுவனுங்களோட விளையாடலாம். தொலைஞ்சுக்கடா டேய். டீசல் குமார் ஆளை இங்க எப்படி தேடுறது? டேய், செட் ஆகுறாரு, போட்டு வாங்குவோம். இந்தா வேணும். நம்ம கடை இங்க ரொம்ப வருஷமா இருக்காமே. ஆமாம், நரசிம்ம பல்லவரை ഇവിടെ ടീ കുടിച്ച് വെളിക്കടയിലെ ദം അടിച്ച് പോകും. മാമല്ലപുരം പ്രോജക്റ്റുക്ക് ഇവിടെ എന്റെ സംസാപവും. அதுக்கு എന്താ இப்போ? கோச்சிக்காதீங்க செட்டா, ஒரு ஆளை தேடி வந்திருக்கோம். பிஸ்டல் வாங்க தன்னே வந்திருக்கீங்க. எப்படி சேட்டா கண்டுபிடிச்சீங்க? ஆறு டீசல் குமார்கிட்ட தான் இன்னொரு துப்பாக்கி வாங்கணுமோ? சேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பட்டர் சிக்கன் பொரிக்கிற இடத்துல பட்டர்ஃப்ளைக்கு எந்த வேலை? பார்த்தா அப்பாவிகளா தெரியுன்னு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஏரியாவில் நிறைய சைக்கோ உண்டு. உதாரணத்துக்கு பின்னாடி ஒரு பட்டி உண்டு, இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் சைக்கோ. அதடியனுக்கு யாரையாவது சுடலைன்னா உறக்கமே வராது. போன வாரம் ஆள் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக தெருநாயே பட்டு பட்டுன்னு சுட்டு கலைஞ்சி. அப்புறம் இவிட நோக்கும் கேகே நகர் டபுள் டேங்க். ரவுடியும் ஒரு சைக்கோ. டெய்லி செல்போன்ல சார்ஜர் சொருகிற மாதிரி யாரான வயிற்றுல கத்தி கொண்டு சொருகினாதான் அயாளுக்கு தூக்கம் வரும். ரெண்டு பட்டிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, அறியோ? என்ன? ரெண்டு பட்டியும் நம்ம கடை சம்சாவை தான் தட்டு தட்டா கொட்டி கழிக்கும். வள்ளிய ரவுடி எல்லாம் சம்சாவை நம்ம கடையில தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் சமோசா. ഞാൻ റൗഡികളെ ചൊല്ലു. என்ன பீம் பாய்ஸ், 3 நாள் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு வச்சு வச்சுக்கிற? கப்பு டீ உன் கடாப்பல்லு கூட பத்தாது. ஆமா, இன்னைக்கு கன் ஃபைட்ல சொன்னாங்க, கத்தி வச்சிருக்கிற? எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருந்தா இது மாதிரி டம்மி கத்தி செய்ய. முடி வளரல கொடுக்கு மூளை வளரல. ஒரிஜினல் கத்தின்னு சொல்லக்கூடாது. பார்க்காத போயா. இன்ஸ்பெக்டர் ஓவர். இன்ஸ்பெக்டர் நரசிம்மன், இன்னைக்கு சர்ச்சில் கல்யாண பொண்ணை கிட்னாப் பண்ண போற அந்த கேஸை நீங்க எடுத்துக்க முடியுமா? ஓவர் ஓவர். ஹலோ, நரசிம்மன் ஸ்பீக்கிங். நீங்க 2வது வாட்டி கூப்பிடும் போதே ஆளுகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் அக்யூஸ்ட பார்த்தோன்னே நெத்திலே போட சொல்லிட்டேன். 2-3 டெட் பாடி கன்ஃபார்ம். மற்ற லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நீங்க ரெடியா இருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓவர் அண்ட் அவுட். சேட்டன் சாரே,
இப்ப சிறுவர் மலர் வருமா வராதா? வந்தோண்டே இருக்குன்னு. ഞാൻ അപ്പവേ சொன்னேன்ல. என்னாச்சுடா என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் டபுள் டேங்கரை என்கவுண்டர்ல போட போறாராம். அவர் போன்ல சம்சாரிச்சதை பெட்டி கடைக்காரன் கேட்டிருக்கேன். அதனால செதறி ஓடி போயிருங்க. மொத்தத்துல என் கடை ஜாம்னு ஆக போகுது. அப்படின்னா கோடு வேர்டு ரத்த கலரி ஆக போகுதுன்னு பறஞ்சு. நான் வெளியில தான் நிக்கிறேன். நீங்க? சரி வந்துடுறேன். மலர் நீ இங்கே வந்துடுறோம். ஓகே. முடியாதுப்பா. ஐசக் வந்தாதான். சொன்னா புரியாது. ஐயா ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். நான் லவ் பண்ற பொண்ணுக்கு நீ கல்யாணம். அவளை கடத்துறதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. 40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தேன். காதலிக்காக இவ்வளோ தூரம் இறங்குறவனுக்கு மனுஷத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக தூக்கிடு. போயில்லையாடா நீ? போய்க்கோடா. ஐயோ இந்த குருவாயூரப்பா. வாடா வா. வந்து நெஞ்சில சுடுறோம் பொண்டுங்க பயல. எங்கடா போற? வந்து மோதி பாடுறா. உன்னை போடுறதுக்காக தான்டா காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருக்கோம். யோ சேட்டா நீ இப்படியா இங்க வந்த? எந்த கடையில எங்க சந்து இருக்கு எங்க பொந்து இருக்குன்னு எனக்கு தெரியாத. மூடிட்டு ഞാൻ കടയെ மட்டும்தான் ஓபன் பண்றேன். எவனோ வந்து மூடிட்டு போயிடுறான். இந்த நோக்கு அவங்க ஏதோ சொல்லி உசுப்பிடுவானுங்க. பயந்து போய் எந்திரிச்சிடாதீங்க. வீரங்கே வந்தாலும் என் கத்தி தாண்டா ஜெயிக்கும். இப்ப பார்க்க தானே போறேன். ஏய் இந்த இன்ஸ்பெக்டரை நான் பாத்துக்கிறேன்டா. இப்ப போன 3 பேரும் இவன் ஆளா தான் இருக்கணும். விட்டுறாதீங்கடா. புடிச்சு உப்பு கண்டம் போடுங்கடா அவனுங்களா. நல்லா இருங்கடா. சீக்கிரம் மாடியில் ஏறுடா.